John is very unique in his rendering, both in the Gospel of John as well as in the book of Revelation. அப்போஸ்தலனாகிய யோவான் தான் காரியங்களை எடுத்துச் சொல்லும் விஷயத்திலே யோவான் சுவிசேஷமானாலும் சரி வெளிப்படுத்துற விசேஷமானாலும் சரி எடுத்துக்காட்டான ஒருவராக விளங்குகிறார். In the Gospel of John, he reaches into eternity past like no other writer has, and talks about Christ who was pre-existent even before he came into the world, that he was existent there with God. யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் வேளையிலே யோவான் தானே நித்தியத்திற்குள்ளாக அங்கே எட்டி பார்க்கிறார், உள்ளே நுழைகிறார், நுழைந்து இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்பாகவே இருக்கிறார் என்பதை அந்த இடத்திலே அழகாக எடுத்துரைக்கிறார். In the book of Revelation, வெளிப்படுத்துற விசேஷத்தில் he reaches into the future எதிர்காலத்திற்குள்ளாக அவர் நுழைகிறார் and talks about Christ and what he is going to accomplish into the future, far future. கிறிஸ்துவை குறித்தும் நீண்ட காலத்திற்கு பிறகு எதிர்காலத்திலே கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தும் அங்கே எடுத்துரைக்கிறார். The book of Revelation is not just some details about some end time events. வெளிப்படுத்துற விசேஷம் என்று சொல்லுகிற வேளையிலே முடிவு காலத்தில் நடைபெற போகிற ஒரு சில சம்பவங்களை குறித்த விவரங்கள் மாத்திரமல்ல. Though information is given there about the end time, முடிவு காலத்தை குறித்த ஒரு சில விவரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டு இருந்த போதிலும் I believe there are much more beautiful things there in the book of Revelation. வெளிப்படுத்துற விசேஷத்தில் அதை காட்டிலும் சிங்காரமான காரியங்கள் காணப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். First of all, I believe that there is a great revelation of God's love for man. முதலாவது தேவன் மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை குறித்த மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு There is a காணப்படுகிறது. revelation of God himself. தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு காணப்படுகிறது. Then there is a revelation of the hardness of the heart of man. அதன் பிறகு மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு கடினப்பட்டு இருக்கிறது என்கிற வெளிப்பாடு. There is a revelation about the nature of sin. பாவத்தின் தன்மையை குறித்த ஒரு வெளிப்பாடும் காணப்படுகிறது. The hardness and the darkness that is in man's heart. மனிதனுடைய உள்ளத்திலே காணப்படுகிற கடினமும் அந்தகாரமும் Then வெளிப்படுத்தப்படுகிறது. there is the revelation of Jesus Christ himself more than anything else. அதன் பிறகு மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை குறித்தே வெளிப்பாடுகள் காணப்படுகின்றன. Certain revelations contained in the book of Revelation can be found nowhere else in the scriptures. வெளிப்படுத்துற விசேஷத்திலே காணப்படுகிற சில வெளிப்பாடுகள் இருக்கிறதே, அந்த வெளிப்பாடுகள் வேதத்தின் மற்ற பகுதியிலே இல்லாத ஒரு I'm வெளிப்பாடு. talking about the revelation about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை குறித்து அது சொல்லுகிறது. And it's most unique in the book of Revelation. வெளிப்படுத்துற விசேஷத்திலே அந்த வெளிப்பாடாகப்பட்டது தலை சிறந்து The விளங்குகிறது. book of Revelation also reveals certain very unique things about Satan. வெளிப்படுத்துற விசேஷம் தானே பிசாசை குறித்த சில எடுத்துக்காட்டான காரியங்களை Without the help of the book of Revelation, it is difficult to completely understand what Satan is all about. வெளிப்படுத்துற விசேஷம் இல்லாவிட்டால் பிசாசு என்பவன் யார் என்பதை குறித்த ஒரு முழுமையான ஒரு அறிவு நமக்கு Not கிடைக்காது. only talks about the end of Satan, பிசாசனுடைய முடிவை குறித்து அது சொல்வது it மாத்திரமல்ல, also talks about the nature of Satan, how he came about and what his plans and purposes are in the world. பிசாசனுடைய தன்மை என்ன, அவன் எப்படி வந்தான், அவனுடைய இந்த உலகத்திலே அவனுடைய திட்டங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன என்பது And வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. another thing that is revealed in the book of Revelation is the thing about the people of Israel, the nation of Israel. வெளிப்படுத்துற விசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்த ஒரு The வெளிப்பாடு. nation of Israel and the plan and purposes of God for them ought to be understood in order to really understand the scriptures. இஸ்ரவேல் புத்திரரை குறித்த தேவனுடைய திட்டமும் நோக்கமும் இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்துற விசேஷத்தை படிக்க வேண்டியது அத்தியாவசியமானது. Without understanding the nation of Israel and God's plan and purposes, you cannot understand the Bible. இஸ்ரவேல் புத்திரருடைய இஸ்ரவேல் புத்திரரை குறித்து தேவனுடைய நோக்கம் திட்டம் இன்னது என்பதை அறியாமல் தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஒன்றுமே அறிந்து கொள்ள The முடியாது. Bible contains not only the facts of history about the people of Israel, but also the future of the nation of Israel. இஸ்ரவேல் புத்திரரை குறித்த சரித்திரம் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரரின் எதிர்காலமும் வேத புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. In this particular chapter, chapter 12, இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் this is a chapter about Satan's conflict with Christ and Israel. கிறிஸ்துவோடும் இஸ்ரவேலோடும்
பிசாசானவன் மோதக்கூடிய ஓர் விஷயம் இது. Satan's conflict with Christ and Israel. கிறிஸ்துவோடும் இஸ்ரவேலோடும் பிசாசினுடைய மோதல். And as we look into this, we'll learn many things about Christ, many things about Israel, and many things about Satan. இதை குறித்து நாம் படிக்கும் வேளையிலே கிறிஸ்துவை குறித்தும் இஸ்ரவேலரை குறித்தும் பிசாசை குறித்தும் அதிகமாக அறிந்து கொள்வோம். I remember when I was very young, we were reading the Bible in the family prayer. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிறுவனாக இருந்த வேளையிலே குடும்ப ஜெபத்திலே இந்த வேத புத்தகத்தை இந்த பகுதியை நாங்கள் வாசித்தோம். And we read through the whole Bible many times. பல வேளையிலே முழு வேத புத்தகத்தையும் படித்து முடித்திருக்கிறோம் குடும்ப ஜெபத்தில். And I used to wonder about this particular passage. இந்த குறிப்பிட்ட வேத பகுதி குறித்து நான் ஆச்சரியப்படுவேன். And I used to think, this is the craziest thing that I've ever read. இது நான் வாசித்ததிலே மிக பைத்தியக்காரத்தனத்தை போல இது காணப்படுகிறது. Talking about a woman clothed with the sun and moon under her feet and upon her head a crown of 12 stars. ஒரு ஸ்திரீயாகப்பட்டவள் சூரியனை சந்திரனை அணிந்து கொண்டு தலையிலே 12 நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And I used to think that's the craziest thing that anybody could read. நான் என்ன யோசித்தேன், வாசித்தால் பைத்தியக்காரத்தனமாக காணப்படுகிறது. But the book of Revelation is full of pictures in its description. ஆனால் வெளிப்படுத்துற விசேஷம் இருக்கிறது, அதன் வர்ணனையை பாருங்கள், படங்களாக வர்ணிக்கப்படும். And therefore it contains a lot of details but in figurative form. ஏராளமான விவரங்கள் அதிலே காணப்படும், ஆனால் அனைத்தும் நிழலாட்டமாக அல்லது காட்சியாக காட்டப்படுவது. First of all, who is this woman that Revelation 12 talks about? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பெண் தான் யார்? When we understand that, இதை நாம் புரிந்து கொள்ளும் வேளையில் I think we'll understand very important facts about the scriptures. வேதத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் புரிந்து கொண்டதாக அர்த்தமாகும். Who is the woman? இந்த ஸ்திரீ யார்? That is mentioned as the woman that is clothed with the sun and moon under her feet and upon her head a crown of 12 stars. சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசில் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தது. யார் இந்த பெண்? And it says she was with a child crying. அவள் கர்ப்பவதியாயிருந்து வேதனை அடைந்த அலறினாள். And travailing in birth. அவள் பிரசவ வேதனை அடைந்தாள். Pained to be delivered. பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். Who is this woman? யார் இந்த பெண்? First of all, let's deal with the identity of who this woman is. இந்த ஸ்திரீ யார் என்பதை குறித்து சற்று நாம் பார்ப்போம். There have been many different kinds of beliefs throughout the church history. சபை சரித்திரத்திலே பலவிதமாக இதை குறித்து சொல்லப்பட்டு வருகிறது. There have been people that thought that Virgin Mary is this woman. மக்கள் என்ன நினைத்தார்கள், கன்னி மரியாள் இருக்கிறாளே அவள் தான் இந்த பெண் என்றார்கள். Because it is obvious to so many people that the son that this woman brought forth is Jesus Christ, they thought that the woman that was carrying this child was Virgin Mary. இந்த பகுதியிலே ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் என்று சொல்லப்படுகிறபடினாலே இயேசு கிறிஸ்துவை மரியாள் பெற்றால், ஆகவே இந்த ஸ்திரீ மரியாளை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். And there are other people that throughout history, preachers and others who started different cults thought, women particularly thought they were that woman. ஒரு சிலர் இருந்தார்கள், கள்ள உபதேசத்தை போதித்தார்கள். சபை சரித்திரத்தில் பார்க்கும்போது அவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த ஸ்திரீ தங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே என்று. Some of them claimed to be that woman. ஒரு சிலர் என்ன நினைத்தார்கள், அந்த ஸ்திரீ நான் தான் என்று சொல்லிக் கொண்டார்கள். There was a woman in the 1800s. 1800 ஒரு ஸ்திரீ தோன்றினாள், A preacher. ஒரு பிரசங்கி. She got carried away with this and she thought that she was the woman that is talked about in Revelation chapter 12. இதனாலே இழுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ என்ன சொன்னால், வெளிப்படுத்தல் 12 சொல்லப்பட்ட பெண்மணி நான் தான். She said she was going to have a male child and set a date, October sometime during those years. அவள் என்ன சொன்னாள், நான் ஒரு பிள்ளையை பெற போகிறேன், அக்டோபர் மாதம் அந்த குறிப்பிட்ட தேதியிலே அந்த வருஷத்திலே பெற்றெடுப்பேன் என்று சொல்லி அவள் சொன்னாள். It never happened. அது நடக்கவில்லை. But what happened was she got 200,000 people to follow her. ஆனால் அதற்கு பதிலாக என்ன ஆயிற்று, 2 லட்சம் பேர் இவள் பின்னாலே போனார்கள். Because she claimed to be the woman of Revelation 12. ஏன் வெளிப்படுத்தல் 12 சொல்லப்பட்ட ஸ்திரீ நான் தான் என்று அவள் சொன்னாள். There are other people that believe that the church is this woman. ஒரு சிலர் இருக்கிறார்கள், இந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறது. They think it is talking figuratively about the church as the woman. இந்த இடத்திலே ஸ்திரீ என்று சொல்லும் வேளையிலே சபையை குறித்து நிழலாக சொல்லப்படுகிறது என்று ஒரு சிலர் எண்ணுகிறார்கள். But all these things are just based on some
some guesses and personal interests. இவைகள் அனைத்தும் கற்பனைகளின் வாயிலாகவும் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கிறது. But if you look at the description of who the woman is, ஆனால் இந்த பெண் யார் என்பதை குறித்த வர்ணனையை நீங்கள் பார்ப்பீர்களே you can என்றால் see very clearly that it is not talking about a woman. ஒரு ஸ்திரீயை குறித்து அது சொல்லப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. It is talking about something more than an ordinary woman. சாதாரண ஒரு பெண்மணியை காட்டிலும் மேலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். Because it is talking about a nation. ஒரு தேசத்தை குறித்து அது சொல்லுகிறது. I will tell you why we believe that it's talking about a nation. ஒரு தேசத்தை குறித்து இது ஏன் சொல்லுகிறது, அதை ஏன் நான் நம்புகிறேன் என்று உங்களுக்கு நான் There சொல்லுகிறேன். are several things in the scripture that identifies this woman as the nation of Israel. வேதத்திலே பல பகுதிகள் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோடு, இஸ்ரவேல் தேசத்தோடு, இஸ்ரவேல் தேசம் ஒரு ஸ்திரீ கோப்பாக சொல்லப்படுகிறது. First of all, when it says about this woman, it says there appeared a great wonder in heaven. முதலாவது இந்த ஸ்திரீ குறித்து சொல்லப்படும்போது என்ன சொல்லப்படுகிறது? வானத்திலே ஒரு பெரிய அதிசயம், அற்புதம் காணப்பட்டது. A wonder is a sign. இந்த அதிசயம் இருக்கிறது அல்லது அற்புதம் ஒரு அடையாளம். அது a sign with a very special meaning. விசேஷித்த அர்த்தம் கொண்ட ஓர் அடையாளம். So what John saw figuratively was a sign with a special meaning. ஆகவே யோவான் கண்டாரே அது ஒரு விசேஷித்த அர்த்தம் கொண்ட ஓர் அடையாளம். It's not a literal woman, and it cannot be a literal woman. எழுத்தின்படியாக உண்மையாக ஒரு பெண்ணாக இல்லை, அது இருக்க முடியாது. Because she can't be clothed with the sun and moon under her feet and crown of stars. காரணம் அவள் பாதங்களின் கீழே அவள் சூரியனை அணிந்திருக்க முடியாது, அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருக்க முடியாது, 12 நட்சத்திரங்களை கிரீடமாக அவள் அணிந்திருக்க முடியாது. So it is talking about something represented by this figurative woman that John saw in his vision. ஆகவே யோவான் தன்னுடைய தரிசனத்தில் கண்டாரே அது இந்த ஒரு பெண்மணியை அடையாளமாக வைத்து ஒரு காட்சியாக வைத்து அவர் அங்கே வர்ணிக்கிறார். And a similar vision was received by Jacob. We read about in Genesis chapter 37. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு செல்லும் வேளையிலே யாக்கோபுக்கு இவ்விதமான ஓர் தரிசனம் கிடைத்தது. 37 verse 9 through 11. 37ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை. You will remember this very well known vision of Jacob as he was fleeing from his home. தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடும் வேளையிலே யாக்கோபு கண்ட Joseph. மன்னிக்கவும், யோசேப்பு. Joseph dreamed this dream about his family paying respects to him. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறார், தன் குடும்பம் தன்னை வணங்குவதை அங்கே அவர் சொல்லுகிறார். This is the dream that landed him in trouble. அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அமைந்த ஓர் கனவு. This is what brought such hatred by his brethren towards him. சகோதரர்கள் இவரை வெறுக்கும்படியாக செய்த ஓர் கனவு இது. Let's read about it in Genesis chapter 37 verse 9 onwards. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9 முதல் நாம் வாசிப்போம். And he dreamed yet another dream and told it to his brethren and said, Behold, I have dreamed a dream more. And behold, the sun and the moon and the 11 stars made obeisance unto me. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். And he told it to his father and to his brethren, and his father rebuked him and said unto him, What is this dream that thou hast dreamed? Shall I and thy mother and thy brethren indeed come to bow down ourselves to the earth? இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டாள். His brethren envied him, but his father observed the saying. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பரோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். Now what is interesting is the interpretation that Joseph's father Jacob gives to this dream. இதிலே என்ன ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்று சொன்னால், யோசேப்புடைய தகப்பனாகிய யாக்கோபு இதற்கு கொடுத்த ஒரு விளக்கம் தான். Joseph comes and says that he had a dream in which he saw the sun, moon and the 11 stars make obeisance to him. யோசேப்பு அந்த தகப்பனிடத்தில் சொல்லுகிறார், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குவதாக கண்டேன் என்று சொல்லுகிறார். And the father says that it is referring to himself and his wife and children and bowing down to their son Joseph. தகப்பன் என்ன அதற்கு விளக்கம் கொடுக்கிறார், அர்த்தத்தை கொடுக்கிறார்.
நானும் உன் தாயாரும் என் பிள்ளைகளும் உன்னை வந்து வணங்குவோமா என்று சொல்லிவிடுகிறார். Now, from this background, it can be interpreted. இதை பின்னணியாக வைத்து நாம் இதை விளக்க முடியும். Now, certain things are figuratively given and we have to look at what it really means. ஒரு சில காரியங்கள் நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். The identity of the woman is the nation of Israel. இந்த ஸ்திரீ என்பவள் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறவளாக இருக்கிறார். Verses 2 to 5 are more clear. 2 முதல் 5 வசனங்கள் தெளிவாக அதை குறித்து She சொல்கிறது. being with a child cried, travailing in birth and pained to be delivered. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். And it describes the woman as a woman that is ready to give birth. அந்த பெண்ணை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது? அவள் பிள்ளை பெறும்படி ஆயத்தமாக இருந்தவள், ready to deliver a child. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படி தயாராக இருக்கிறாள். Israel has always been looked upon as the nation that will bring forth the Messiah, the deliverer. இஸ்ரவேல் தேசமாகப்பட்டது மேசியா அல்லது விடுதலை அளிக்கிறவரை பெற்றெடுக்கும் ஒரு தேசமாக காலாகாலமாக எதிர்பார்க்கப்பட்டது. And verse 5 identifies who the child is. 5ஆம் வசனம் அந்த குழந்தை யார் என்பதை குறித்து சொல்கிறது. Says she brought forth a man child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God and to his throne. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றெடுத்தாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. The description about the child is very clear. இந்த பிள்ளையை குறித்த வர்ணனை இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. The language there that he will rule with a rod of iron இருப்பு கோலால் ஆளுகை செய்வார் என்கிற ஒரு வார்த்தை is nothing new, because it has already been prophesied about Christ in that way. புதியதான ஒரு வார்த்தை அல்ல, காரணம் கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Second Psalm is a prophecy about Christ who will rule with a rod of iron. இரண்டாம் சங்கீதம் இருக்கிறது, இருப்பு கோலால் கிறிஸ்து ஆளுவார் என்பதை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம். It says, thou shalt break them with a rod of iron, thou shalt dash them in pieces like a potter's vessel. இருப்பு கோலால் அவர்களை நீ நொறுக்கி குயகலத்தை போல் உடைத்து போடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 2 verse 9 is referring to Jesus Christ and his reign and how he will rule. சங்கீதம் 2:9 இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் எவ்வாறு ஆளுகை செய்வார் என்பதை குறித்தும் ஓர் வர்ணனை. If there is any doubt about whether it's talking about Jesus or not there in Psalms, சங்கீதத்திலே இயேசுவை குறித்து தான் அது சொல்லுகிறதா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் எழும்புமே என்றால், if you read Revelation chapter 2 and refer to the message of Jesus to the church in Thyatira, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து தியத்ரா சபைக்கு இயேசுவானவர் கொடுத்தாரே ஒரு செய்தி, அதை ஒப்பிட்டு பார்ப்பீர்களே என்றால், it says that he that overcometh, verse 26, 26ஆம் வசனம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ, and keepeth my works unto the end, to him will I give power over the nations. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். It is talking about the people of God who overcome, ruling with Jesus when he rules. இயேசுவானவர் ஆளுகை புரியும் வேளையிலே ஜெயம் கொண்டவர்களும் அவரோடு ஆளுகை புரிவார்கள் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. The saints of God will be given power over the nations. பரிசுத்தவான்களுக்கு ஜாதிகள் மீது அதிகாரம் கொடுக்கப்படும். Verse 27 27ஆம் talks வசனம், about how Jesus will reign. இயேசு எப்படி ஆளுவார் என்பது சொல்லப்படுகிறது. And he shall rule them with a rod of iron, and as the vessels of a potter shall they be broken to shivers, even as I received of my Father. அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். Once again, this is a direct quotation from Psalms. சங்கீதத்திலிருந்து நேரடியாக காட்டப்படுகிற ஒரு மேற்கோள் இது. And it is believed that Psalm 2:9 is referring to Jesus and none else. சங்கீதம் 2:9 இயேசுவை தான் குறிக்கிறது, வேறு எவரையும் இல்லை என்பது எல்லோரும் அறிந்ததே. He is the one that will rule with a rod of iron. இருப்பு கோலால் ஆளுகை செய்ய போகிறவர் இவர்தான். We'll see about why he has to come with a rod of iron and rule. ஏன் இருப்பு கோலை கொண்டு வந்து அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை குறித்து சற்று பார்ப்போம். Revelation chapter 19 verse 15 is another reference. வெளிப்படுத்தல் 19:15 இன்னொரு குறிப்பு. It says, out of his mouth goeth a sharp sword, that with it he should smite the nations, and he shall rule them with a rod of iron, and he that treadeth the winepress of the fierceness and wrath of the Almighty God.
புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். So the woman who brought forth the child is the nation of Israel. ஆகவே பிள்ளையை பெற்றெடுத்தாளே அந்த ஸ்திரீ அவள் இஸ்ரவேல் தேசம். The child that was brought forth by that woman is Jesus Christ. அந்த பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாளே அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவே. Now Jesus, as one who came from the Jewish race, is often referred to from the scriptures as such, as belonging to the Jewish race. இயேசுவானவர் யூதகுலத்திலே பிறந்தபடியினாலே யூதகுலத்தில் பிறந்தவர் என்று சொல்லி அடிக்கடியாக சொல்லப்படுகிறது. Oftentimes, instead of saying that he was the son of Mary, it refers to him as from the tribe of Judah or from of the Jews or the nation of Israel. மரியாளின் மைந்தன் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக பல வேளையிலே யூதர் என்றும் இஸ்ரவேலர் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் என்றும் அவர் குறிப்பிடப்படுகிறார். In Hebrews chapter 7 verse 14, எபிரேயர் 7:14 we see one reference like that. அவ்விதமான ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். It says that for it is evident that our Lord sprang out of Judah. நம்முடைய ஆண்டவரும் யூதா கோத்திரத்தில் பிறந்தாரே. It doesn't say that our Lord came out of Mary, even though he did. மரியாளிடத்தில் அவர் பிறந்தவராக இருந்த பொழுதும் அப்படி சொல்லப்படவில்லை. It is of greater significance to say that he came out of Judah, one of the tribes of Israel. இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஒரு கோத்திரமாகி யூதாவில் இருந்து வந்தார் என்று சொல்லும் வேளையிலே குறிப்பாக சொல்லுகிறது. He is of the tribe of Judah. யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். Romans chapter 9 ரோமர் 9ஆம் அதிகாரம் verses 4 and 5. 4ம் 5ம் Paul is talking about who are the Israelites. யார் இஸ்ரவேலர்கள் என்பதை குறித்து பவுல் அங்கே சொல்கிறார். If you have any question about who the Israelites are, இஸ்ரவேலர்கள் யார் என்பதை கேள்வி உங்களுக்கு இருக்கிறதா? right here is the answer. பதில் இங்கே இருக்கிறது. The definition of who the Israelites are. இஸ்ரவேலர் யார் என்பதை குறித்த ஓர் விளக்கம் இங்கே Paul இருக்கிறது. says, பவுல் சொல்கிறார், who are Israelites? நீங்களே இஸ்ரவேலர். Who to whom pertaineth the adoption and the glory and the covenants and the giving of the law and the service of God and the promises. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகள் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. Who are the Israelites? யார் இஸ்ரவேலர்? They are the ones that received adoption by God, got the covenant and all those things, the law of God, the service of God and the promises of God. யார் இஸ்ரவேல் புத்திரர்? புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள், மகிமையை பெற்றவர்கள், உடன்படிக்கையை பெற்றவர்கள், நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள், தேவ ஆராதனைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றவர்கள். Many promises in the scriptures has to do directly with the Jewish nation. வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களிலே பல யூத கோத்திரத்தோடு நேரடியாக The சம்பந்தப்பட்டது. Jewish people are the ones that received the law. யூதர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை நேரடியாக They பெற்றுக்கொண்டார்கள். received all the rituals and ceremonies of the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த சடங்குகளையும் ஆராதனை முறைமைகளையும் இவர்கள் தான் Many பெற்றுக்கொண்டார்கள். promises are directly mentioned to them. பல வாக்குத்தத்தங்கள் நேரடியாக அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டவைகள். Some are fulfilled and many are yet to be fulfilled. பல நிறைவேறிற்று, இன்னும் பல நிறைவேற வேண்டி Paul இருக்கிறது. is saying those are the Jews. அவர் சொல்கிறார், அவர்களே யூதர்கள், They are the Israelites. அவர்கள் தான் They இஸ்ரவேலர். had the covenant. உடன்படிக்கை They had இருக்கிறது, the law. நியாயப்பிரமாணம் They had இருக்கிறது, the rituals of temple service. தேவ ஆராதனைகள் இருக்கிறது, They had the promises. வாக்குத்தத்தங்களும் In இருக்கிறது. verse 5 he continues. 5ஆம் வசனத்திலே தொடருகிறார். Whose are the fathers and of whom, as concerning the flesh, Christ came, who is over all, God blessed forever. Amen. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். Notice how he puts it. எப்படி எழுதுகிறார் என்று பாருங்கள். He says, who are Israelites? யார் இஸ்ரவேலர்? Concerning the flesh, Jesus Christ came from the Israelites. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் இஸ்ரவேலில் பிறந்தாரே. Jesus Christ came from the Israelites. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் இருந்து உதித்தார். Paul makes a mention here that he is from Israel. பவுல் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார், அவர் இஸ்ரவேலில் இருந்து வந்தவர் He is என்று. a son of the nation of Israel. இஸ்ரவேல் புத்திரரின் குமாரர் இவர். And turn to Micah மீகாவுக்கு திருப்புங்கள். chapter 4. 4ஆம் அதிகாரம். The nation of Israel is characterized sometimes as a woman.
இந்த இஸ்ரவேல் புத்திரர் தானே சில வேளையிலே ஸ்திரீக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார்கள். Israel is figuratively spoken of as a woman. இஸ்ரவேலர் தானே ஸ்திரீயாக பல வேளையிலே காட்டப்படுகிறார்கள். Micah chapter 4 verse 9 and 10. மீகா 4ஆம் அதிகாரம் 9 10 It's talking about Israel. இஸ்ரவேல் புத்திரரை குறித்து Now சொல்கிறது. why does thou cry out aloud? Is there no king in thee? Is thy counselor perished? For pangs have taken thee as a woman in travail. இப்பொழுது நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். Be in pain and labor to bring forth, O daughter of Zion, like a woman in travail. For now shalt thou go forth out of the city, and thou shalt dwell in the field, and thou shalt even go to Babylon. There shalt now be delivered. There shalt thou be delivered. There the Lord God shall redeem thee from the hand of thine enemies. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரியை போல அம்பாயமிட்டு வேதனைப்படு. நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போய் வா. அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். Here Israel is referred to as a woman in travail, ready to give birth. இந்த இடத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரத்தானே பிள்ளையை பெற்றெடுக்க ஆயத்தமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒப்பாக A சொல்லப்படுகிறது. woman in great pain, she is described as. என்ன வர்ணிக்கப்படுகிறாள்? மிகுந்த பிரசவ வேதனைப்படுகிற ஓர் பெண். In chapter 5 of Micah verse 2. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் It talks about how Jesus, exactly the place where Jesus will be born. இயேசுவானவர் எங்கே பிறப்பார் என்கிற இடம் சரியாக சொல்லப்படுகிறது. But thou, Bethlehem Ephrathah, though thou be a little among thousands of Judah, yet out of thee shall come forth unto me, that is to be ruler in Israel, whose going forth have been from old, from everlasting. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. It clearly says that the one who is going to rule is going to come out of Israel, and particularly out of tribe of Judah. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆளுகை செய்கிறவர் இஸ்ரவேலில் இருந்து வருவார், குறிப்பாக யூதாவில் இருந்து வருவார். And that he will be born in the little town of Bethlehem. பெத்லகேம் என்று சொல்லப்பட்ட சிறு பட்டணத்திலே உதிப்பார். So we have identified Christ as the child, ஆகவே இந்த ஆண் குழந்தை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை கண்டோம். and the woman is the figure of speech for the nation of Israel. ஸ்ரீ என்று சொல்லும் வேளையிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. Once again, it cannot be Virgin Mary, because it is said in this chapter, this particular chapter, that this woman is persecuted during the time of tribulation. இது நிச்சயமாக மரியாள், இந்த ஸ்திரீ நிச்சயமாக மரியாள் அல்ல. காரணம், உபத்திரவ காலத்திலே இந்த பெண் உபத்திரவப்படுத்தப்படுகிறாள். Now Virgin Mary is no more with us. நம்மத்திலே கன்னி மரியாள் இப்பொழுது During the இல்லை. tribulation, she is not going to be there. உபத்திரவ காலத்திலே அவள் இருக்க போவதும் இல்லை. But the nation of Israel, the woman that the Bible talks about here, will be there. ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லப்படுகிறது, ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீ இருக்கத்தான் செய்வார். Verse 13 and 14 tells about the persecution of Israel. 13-14 வசனங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்து When the சொல்கிறது. dragon saw that he was cast out onto the earth, he persecuted the woman which brought forth the man child. வலி சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. And to the woman were given 2 wings of great eagle, that she might fly into the wilderness, into her place where she is nourished for a time and times and a half a time from the face of the serpent. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. This is talking about Israel in the time of tribulation, how she will be persecuted. இஸ்ரவேலை குறித்தும் உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேல் எப்படி துன்பப்படுத்தப்படுவாள் என்பதை குறித்தும் இது சொல்லுகிறது. Now we know who the woman is. ஸ்திரீ யார் என்பது நமக்கு தெரிந்து We know who விட்டது. the child is. குழந்தை யார் என்பதும் தெரிந்து விட்டது. Now there is another thing that the scripture talks about here. இந்த இடத்திலே வேதம் இன்னொரு காரியத்தையும் எடுத்துரைக்கிறது. Talks about a great red dragon. சிவப்பான பெரிய மிருகத்தை குறித்து சொல்லுகிறது. Here is a description of the devil.
இங்கே பிசாசை குறித்த ஓர் வர்ணனை. Once again, it is a picturesque description. இன்னொரு பாருங்கள், இது நிழலாட்டமாக சொல்லப்படுகிற ஓர் Devil வர்ணனை. is described in figures. இந்த இடத்துல பிசாசு ஒரு நிழலாட்டமாக காட்டப்படுகிறான். There appeared another wonder in heaven, verse 3 says. மூன்றாம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. What is a wonder? எந்த அடையாளம்? Wonder is a sign. இந்த தமிழிலே அடையாளம் என்றே வந்து விட்டது, ஆங்கிலத்திலே அதிசயம் என்று வருகிறது. Sign is something with a special meaning. இந்த அடையாளம் என்று சொல்லுகிற வேளையிலே விசேஷித்த அர்த்தம் கொண்ட ஒன்று. Miracles are sometimes a sign. இந்த அற்புதங்கள் இருக்கிற சில வேளையிலே அடையாளமாக அது வருகிறது. Jesus said to the people of his day, தன்னுடைய நாட்களில் இருந்த மக்களை பார்த்து இயேசு சொன்னார், don't believe me because of what I say about myself. என்னை குறித்து நான் சொல்லுகிறதை நீங்கள் நம்ப வேண்டியது இல்லை. You know, even if you don't believe me for that, at least believe me for the sake of the works which I do. என் வார்த்தைகளின் நிமித்தமாக என்னை நம்பாவிட்டாலும் நான் செய்கிறேனே செயல்கள், அது நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்றார். He said the dead are raised, என்ன சொன்னார்? மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், the lame walk, தப்பாணிகள் the blind நடக்கிறார்கள், see, குருடர்கள் the காண்கிறார்கள், lepers are cleansed, குஷ்டரோகிகள் சுத்தமடைகிறார்கள். and these are to be signs. இவைகள் அனைத்தும் அடையாளங்கள். It is to give a message. ஒரு செய்தியை கொடுப்பதற்கான It அடையாளங்கள். is to have a meaning. அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. Miracles are signs. அற்புதங்கள் ஓர் அடையாளங்கள். Signs are something with a special meaning. அடையாளம் என்று சொல்லுங்களே விசேஷித்த அர்த்தம் கொண்ட It ஒன்று. speaks about something. ஒரு காரியத்தை அது எடுத்துரைக்கிறது. Even now when miracles happen, I believe many times it is a sign to the world. இப்பொழுதும் அற்புதங்கள் நடக்கும் வேளையிலே உலகத்திற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். Jesus Christ is alive. பல அற்புதங்கள் தானே அடையாளங்களாக விளங்குகின்றன. இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு இருக்கிறார் என்று உலகத்துக்கு அந்த அடையாளங்கள் When we எடுத்துரைக்கின்றன. preach to the most primitive people, most ordinary people that cannot understand all that we say, நாம் சொல்லுகிற அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாத சாதாரண பாமர மக்களுக்கு பிரசங்கிக்கும் வேளையில் when they see the miracle, அற்புதங்களை அவர்கள் பார்க்கும்போது there is a sign for them that Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அங்கே அவர்களுக்கு ஒரு அடையாளம் பிறக்கிறது. The apostles were preaching the resurrection of Jesus. இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிறார்கள். How can they prove the resurrection of Jesus? இயேசு உயிர்த்தெழுதலை எப்படி அவர்கள் நிரூபிப்பது? How can they really say that Jesus is risen and he's alive today? இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார் என்று எப்படி நிரூபிப்பது? How can they say that he is Lord? அவர் கர்த்தர் ஆண்டவர் என்று எப்படி நிரூபிப்பது? They used the miracles. அற்புதங்களை When miracles உபயோகப்படுத்தினார்கள். were done, அற்புதங்கள் செய்யப்பட்ட வேளையில் they came and asked them who did this miracle and by what power did you do the miracle? இந்த அற்புதத்தை செய்தது யார், எந்த வல்லமையினால் இந்த அற்புதத்தை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். They said these miracles are done by the power in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினால் இந்த அற்புதங்கள் செய்யப்பட்டன என்று Because சொன்னார்கள். he is alive, this person is walking today. அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் தான் இந்த மனிதன் இன்றைக்கு Because நடக்கிறார். Jesus is alive, this person is raised from the dead. இந்த இயேசு உயிரோடு எழுந்தபடினால், உயிரோடு இருக்கிறபடினால் தான் இந்த மனிதன் நடக்கிறார். Many of the miracles of the apostles that we read about in the book of Acts were used as signs that carried a special meaning. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோமே, பல அற்புதங்கள் அடையாளங்களாக விளங்குகின்றன, பல அர்த்தங்கள் கொண்டவர்களாக So இருக்கின்றன. what John sees is a sign. ஆகவே யோவான் காண்பது என்ன? ஒரு அடையாளம். The sign gives a meaning, gives some message about something. அந்த அடையாளம் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது, ஒரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறது. Now why is this thing object called the great red dragon, and who is this great red dragon? இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று. யார் இந்த சிவப்பான பெரிய வலு Verse சர்ப்பம்? 9 tells us directly who this great red dragon is. இந்த பெரிய சிவப்பான வலு சர்ப்பம் யார் என்பதை குறித்து 9ஆம் வசனம் நேரடியாக சொல்லிவிடுகிறது. And Revelation 12 verses 9 to 11 is some of the most significant, important verses about the devil. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரைக்குமாக உள்ள வசனங்கள் தானே பிசாசை குறித்து நேரடியாக சொல்லப்பட்ட வசனங்கள். Very important verses மிக முக்கியமான that வசனங்கள். reveal many facts about the devil. பிசாசை குறித்த பல உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. Let's look at that. அதை பார்ப்போம். Verse 9. 9ஆம் And the வசனம். great dragon was cast out, that old serpent called the devil and Satan, which deceiveth the whole world. He was cast out into the earth, and his angels were cast out with him.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வருசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். Very clearly it says that the great red dragon is the devil, Satan. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் பிசாசே. Look at all the information provided there. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களை கவனியுங்கள். He's Satan. அவன் சாத்தான். He deceives the world. உலகத்தை வஞ்சிக்கிறான். He was cast out into the earth. அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். Along with him his angels were cast out. அவனோடு கூட அவனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். And then in the next verse, அடுத்த வசனம், and the power for the accuser of our brethren is cast down, which accused them before our God day and night. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். Is now we receive the information that he is also the accuser of the brethren. என்ன ஒரு தகவல் இங்கே கிடைக்கிறது? சகோதரரை குற்றப்படுத்துபவன் இவன். Many information is given, many different kinds of information are given about the devil himself. பிசாசை குறித்த பலவிதமான தகவல்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. Now the red dragon refers to the devil. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் பிசாசை குறிக்கிறது. Very clear from the scriptures. வசனத்தின் மூலமாக தெளிவாக இருக்கிறது. Why may John refer to this devil as the red dragon as he saw it? ஏன் யோவான் பிசாசை குறித்து சொல்லும் வேளையிலே பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்ல வேண்டும்? Why was the vision granted so that he can see a red dragon? ஏன் சிவப்பான வலு சர்ப்பத்தை அவன் காணும்படியான ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது? Many believe that it is because the devil is a murderer, and because of his bloody murders throughout the ages, the devil is known as the red dragon. பலர் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால், பிசாசாகப்பட்டவன் கொலை பாதகனாக இருக்கிறான், ரத்தத்தை குடிக்கிறவனாக, கொன்று குவிக்கிறவனாக, ரத்தத்தை சிந்துகிறவனாக இருக்கிறபடியால் தான் அப்படி சொல்லப்படுகிறது. The fact that he is a red dragon reveals something about him. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்கிறதே ஒரு அவனை குறித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறது. You need to understand something about the devil. பிசாசை குறித்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். The devil is a bad devil. பிசாசு மோசமானவன். Jesus said இயேசு சொன்னார் that he was a murderer from the beginning. ஆதி முதற்கொண்டே அவன் கொலைபாதகன். Even today the devil has no regard for life. இன்றைக்கு கூட உயிரை அவன் துச்சமாக தான் மதிக்கிறான். All those who follow the devil பிசாசை பின்பற்றுகிறவர்கள் அனைவரும் are into the business of shedding blood. ரத்தத்தை சிந்துகிறவர்களாக தான் இருக்கிறார்கள். The devil causes the murders. பிசாசு தான் இந்த கொலைகளை செய்யும்படி தூண்டுகிறான். When the first child was born for Adam and Eve, ஆதாம் ஏவாளுக்கு முதலாவது குழந்தை பிறந்த வேளையில், you know that by the time Adam and Eve have fallen into sin, உங்களுக்கு தெரியும் அதற்குள்ளாக குழந்தை பிறப்பதற்கு முன்பாக ஆதாம் ஏவாளும் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். when God came down to talk to Adam and Eve, ஆதாம் ஏவாளோடு பேசும்படியாக தேவன் இறங்கிய வேளையில், he gave the promise of the Messiah. மேசியாவை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை அளித்தார். He said, I will put enmity between your seed and the seed of the woman. உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் இடையே ஒரு பகை உண்டாக்குவேன் He என்று said சொன்னார். this to the devil. பிசாசை பார்த்து சொன்னார், I will make enmity between your seed and the seed of the woman. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் இடையே பகையை உருவாக்குவேன் என்றார். And you will crush his heel and he will crush your head. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். That was the first prophecy of the coming Messiah. மேசியாவை குறித்த முதல் வெளிப்பாடு அதுதான். Now you can imagine Adam and Eve receiving this information. நீங்க உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆதாமுக்கு ஏவாளுக்கு தான் இந்த முதல் வெளிப்பாடு கிடைத்தது. Now the devil was told this, பிசாசுக்கு இது சொல்லப்பட்டது, and Adam and Eve apparently knew this. ஆதாமுக்கும் ஏவாளுக்கு இது நன்கு தெரியும். Because in the very next chapter, chapter 3 verse 15 of Genesis gives this promise of the Messiah. காரணம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மேசியாவை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் காணப்படுகிறது. That is the coming Messiah is prophesied about. வரப்போகிற மேசியாவை குறித்த வாக்குத்தத்தம் அங்கே வருகிறது. In the very next chapter, chapter 4 and verse 1, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே we see that Eve brings forth her first child. ஏவாள் முதல் பிள்ளையை பெற்றெடுக்கிறதை அங்கே வாசிக்கிறோம். And as soon as the first child, Cain, is born, முதல் குழந்தையாகிய காயின் பிறந்த உடனேயே she says, oh, I have begotten a man from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரனை நான் பெற்ற மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறார். Now many Bible scholars say that what she actually was saying is, I have gotten that man that chapter 3 verse 15 was talking about. பல வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார் சொன்னால், ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆண் பிள்ளை,
அந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்தேன் அந்த பெண் சொன்னதாக சொல்லப்படுகிறது. I have got this child who's going to crush the head of Satan. பிசாசுடைய தலையை நசுக்க போகிறானே ஒரு ஆண்மகன், அவனை நான் பெற்றெடுத்தேன். She's joyfully expressing her gladness over the fact that finally her deceiver is going to be done away with. என்னை வஞ்சித்தவன் கடைசியிலே முடிய போகிறது என்கிற ஆனந்தத்திலே அவள் சொன்னாள். She says, oh, I have begotten that man from the Lord. கர்த்தரால் ஒரு மனுஷனை நான் பெற்றுவிட்டேன். That man that God told about. தேவன் சொன்னாரே ஒரு ஆண்மகன், அவனை The man that will crush the head of Satan. பிசாசுடைய தலையை நசுக்குவானே ஆண்மகன், அவனை பெற்றேன். Was she right? அவள் சொன்னது சரியா? She was wrong. தவறு. Because instead of being the Messiah and the one who crushes the devil's head, he became the devil's agent. பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய மேசியாவாக அவன் மாறுவதற்கு பதிலாக பிசாசினுடைய கையாளாக மாறிவிட்டான். That was not the child. அதுவல்ல அந்த பிள்ளை. Here we have the first sample of a child that is born in a sinful state. பாவமுள்ள நிலைமையோடு ஒரு பிள்ளை பிறப்பதற்கு இந்த இடத்திலே முதல் உதாரணத்தை பார்க்கிறோம். The sinfulness of that child comes out as he grows up and in his anger and fury and jealousy kills his own innocent brother. அந்த பாவ சுபாவத்தோடு பிறந்த அந்த பிள்ளை தானே வளர்ந்து வரும் வேளையிலே கோபத்திலே அறியாமை உள்ள ஒரு மனிதனை கொன்று ரத்தப்பழியை வரவழைத்துக் கொண்டு As soon as people gave themselves to the devil, பிசாசுக்கு மக்கள் தங்களை விட்டுக் கொடுத்த உடனே one of the first thing that is brought about out of their lives is murder. அவர்கள் வாழ்க்கையிலே வந்த முதல் காரியம் ஒரு கொலை. Why? The devil himself is a murderer. பிசாசு கொலைகாரன். He is a bloody murderer. அவன் ரத்தத்தை சிந்தி கொல்லுபவன். He is a murderer who just does it with great pleasure. மிகுந்த கொலை செய்வதை ஆனந்தமாக கருதுபவன் அவன். And all throughout history you will read that he was after the life of the very Son of God. சரித்திரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள், தேவகுமாரனை கொல்ல வேண்டும் என்று துடியோ என்று துடித்தான். Even in this chapter he is seen as being as wanting to kill and have the life of the very Son of God. இந்த இடத்திலும் கூட பார்க்கலாம், தேவகுமாரனை கொன்று குவிக்கும்படியாக இவன் துடிக்கிறான். He's always in a murderous attitude. எப்பொழுதுமே கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு துடிக்கும் That is மனிதன். his nature. அது அவனுடைய தன்மை. That is the way he is. அவன் வாழ்க்கையின் சுபாவமே அப்படிதான். And even today, இன்றைக்கும் கூட as we see murders happening, கொலைகள் நடக்கிறதை பார்க்க it is the வேண்டியது. devil that is behind these murders. இந்த கொலைகளுக்கு பின்னால் இருப்பவன் பிசாசு தான். The devil who is the inspirer of this murder. இந்த கொலைகளை தூண்டி விடுபவன் இந்த பிசாசே. Now he is described as the dragon. பெரிய வலு சர்ப்பம் என்று வர்ணிக்கப்படுகிறான். Why a dragon? ஏன் பெரிய வலு சர்ப்பம்? Dragon emphasizes the intense cruelty of the nature of Satan. வலு சர்ப்பம் என்று சொல்ல வேளையிலே பிசாசுக்கு கொடுமை செய்வதில் இருக்கக்கூடிய ஒரு அகங்காரத்தை வெளிப்படுத்தும் ஒரு He's a வார்த்தை. terrible fellow. பயங்கரமானவன் அவன். He is like a dragon, he is pictured. எப்படி அவன் கொடிய மிருகத்தை போல அவன் காட்டப்படுகிறான். Now you know many people think of the devil as being like someone with horns and tails and horrible figure. பலர் பிசாசை குறித்து எண்ணி பார்க்கும்போது எப்படி எண்ணுகிறார்கள், அவனுக்கு 2 கொம்பு இருக்கும், ஒரு பெரிய வால் இருக்கும், கருப்பாக இருப்பான் என்று But the எண்ணுகிறார்கள். Bible says that when the beginning when he was created he was perfect in wisdom and beauty. வேத புத்தகம் சொல்லுகிறது, அவன் படைக்கப்பட்ட வேளையிலே அழகிலும் அறிவிலும் பூரணனாக விளங்கினான். The 7 heads that he has here is a description of that perfection and beauty that he originally had. 7 தலைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே அவனுக்கு அழகு எவ்வளவு பூரணமாக இருந்தது என்பதை குறிக்கும் வார்த்தை. He was full of beauty and wisdom. அழகும் அறிவும் நிறைந்து காணப்பட்டான். And even today இன்றைக்கும் he does not always appear to be ugly. எப்பொழுதுமே அசிங்கமானவனாக காட்சி தர மாட்டான். The meanness and the badness of the devil is to be understood in a spiritual way. அவனுடைய அசிங்கத்தையும் மற்ற ரகமானதையும் ஆவிக்குரிய விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand it as a spiritual revelation. ஆவிக்குரிய வெளிப்பாடாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Otherwise many times the devil impresses people with his beauty and with his other attraction. பல வேளையிலே பிசாசாகப்பட்டவன் தன்னுடைய
அழகினாலும் கவர்ச்சியினாலும் மக்களை தன் பக்கமாக ஈர்க்க He பார்க்கிறான். makes them believe that this is life. இதுதான் வாழ்க்கை என்று நம்ப வைக்கிறான். He makes them believe that lying and murdering and hating and doing evil is the life that we must enjoy in this world. பொய் சொல்லி கொலை செய்து திருடி பிழைப்பதுதான் இந்த வாழ்க்கையில இன்பமான வாழ்க்கை என்று பொய் சொல்லி விடுகிறான். Because the devil is like that. காரணம் பிசாசு அப்படிப்பட்டவன் He தான். makes it look attractive. அதை கவர்ச்சி உள்ளதாக மாற்றுகிறான். Most of the time he does not come and scare us as the most horrible one. பல வேளையிலே கொடூரமானவனாக நமக்கு முன்பாக வந்து நம்மை அச்சுறுத்த மாட்டான். Most of his works have to do with him coming with his beauty and wisdom and cleverness trying to deceive us. பல வேளையிலே வரும்போது எப்படி வருவான்? அழகானவனாக, அறிவுபடுத்தவனாக, புத்திசாலியாக, நம்மை ஏமாற்றும்படியாக வருவான். But in his heart is murder. ஆனால் உள்ளே பாருங்கள், கொலை செய்ய In வேண்டும் his என்ற heart எண்ணம். is evil. உள்ளே அந்த தீமை In his இருக்கிறது. heart is hatred. அவன் உள்ளத்திலே ஒரு வெறுப்பு He இருக்கிறது. leads always to destruction. எப்பொழுதுமே அழிவுக்கு நேராக நடத்துகிறான். He always brings about great destruction in the lives of people. மக்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது மிகப்பெரிய அழிவை தான் கொண்டு வருகிறான். The book of Revelation chapter 12 also gives us some information about the fall of Satan. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே பிசாசுடைய வீழ்ச்சி குறித்த தகவலும் காணப்படுகிறது. About the fall of Satan it says in verse 7. 7ஆம் வசனத்திலே பிசாசின் வீழ்ச்சி There was சொல்லப்படுகிறது. a war in heaven. Michael and his angels fought against the dragon, and the dragon fought and his angels. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. The book of Revelation is so full of information. வெளிப்படுத்தின விசாரிஷத்துல ஏராளமான தகவல்கள். It tells about how the devil was cast out of heaven. எப்படி பிசாசு பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. It puts together certain information that is very essential in understanding what happened to Satan and why it happened. பிசாசுக்கு என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்கிற தகவல்கள் அங்கே சொல்லப்படுகிறது. Who the devil is fully described and presented in the book of Revelation chapter 12. பிசாசு யார் என்பதை குறித்து, என்ன செய்கிறான் என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 12 தெளிவாக தெரிகிறது. Isaiah 14 is another passage of scripture that we can put together with Revelation to receive a more fuller information. பிசாசை குறித்த இன்னும் அதிகமான தகவல்கள் வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் 12ஐயும் ஏசாயா 14ஐயும் ஒன்றாக போட்டு பார்க்க வேண்டும். Isaiah 14 verse 12 onwards ஏசாயா 14:12 முதல் is one of the most important descriptions of Satan. பிசாசை குறித்த ஒரு அருமையான ஒரு வர்ணனை. It says, "How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning? How art thou cast down to the ground, which didst weaken the nations?" அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. And then it gives us 5 I wills that Satan willed in his heart. அதன் பிறகு பிசாசானவன் தன் உள்ளத்திலே கொண்டானே நான் என்கிற ஓர் எண்ணம் 5 நான்கள் சொல்லப்படுகிறது. 5 I wills that he said. அவன் சொன்ன 5 நான் என்கிற For காரியங்கள். thou hast said in thine heart, I will ascend into heaven. நான் வானத்துக்கு ஏறுவேன். I will exalt my throne above the stars of God. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். I will sit upon the mount of the congregation in the sides of the north. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். I will ascend above the heights of the clouds. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். I will be like the most high God. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். Now the first 4 was bad, but fifth one is most terrible. முதல் 4 மோசமானது, 5வது ஒன்று படுமோசமானது. He kept on going with his I wills, I will, I will. நான் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். He wanted to put him above God. தேவனுக்கு மேலாக தன்னை வைக்க பார்க்கிறான். He got that attitude of I will. நான் என்கிற ஒரு அகங்காரம் வந்து விட்டது. Even today, those who live for the devil have those I wills. இன்றைக்கு பிசாசுக்காக வாழ்க்கை நடத்துகிறவர் பாருங்கள், நான் என்கிற எண்ணம் இருக்கும். The basic nature of the basic nature that they have is that everything is done the way they like it. அவர்களுக்குள்ளாக அடிப்படையாக காணப்படுகிற ஒரு எண்ணம் என்ன? நான் விருப்பப்பட்டபடி நான் செய்ய வேண்டும். I will do it my way. என் வழியிலே தான் நான் செய்வேன். I will. நான் செய்வேன். I will. நான் செய்வேன். I will. நான் செய்வேன். That is why the Lord Jesus taught us to pray, saying,
let your will be done as it is done in heaven, let it be done on earth. ஆகவே தான் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவளே என்ன சொன்னார்? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே பூமியிலேயும் செய்யப்படட்டும். That is why Jesus said, not my will but thy will be done. ஆகவே தான் இயேசு என்ன சொன்னார்? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாகட்டும். The person who's given to God, who lives for God, தேவனுக்கென்று தன்னை கொடுத்து தேவனுக்காக வாழும் his மனிதன் most important characteristic is that he is not saying I will, I will, I will. He is saying, God, let your will be done. அவனுக்குள்ளாக காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு குணம் என்ன? என் சித்தம் அல்ல தேவனே உம் சித்தம் என்று சொல்லுவான். This is the point of contrast between living for the devil and living for God. பிசாசுக்காக வாழ்வதும் தேவனுக்காக வாழ்வதும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். When you live for the devil, you live for your own will and pleasure. பிசாசுக்காக வாழும் வேளையிலே சொந்த மனம் போன விருப்பத்தின்படி இஷ்டப்படி வாழுவோம். What he is, he reproduces it in you. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானோ அதைத்தான் உங்களுக்குள்ளாக வைத்து உங்களை அவ்விதமாக வெளிப்படுத்துவான். Makes you just like him. அவனைப் போல உங்களை மாற்றுவான். When he was cast out from heaven, he drew with himself a third of the angels of heaven, the Bible says. அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட வேளையிலே தன்னோடு கூட தூதர் கூட்டத்தில் மூன்றில் ஒரு பங்கு இழுத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. According to the biblical description, it looks like there is a great host, a great army of angels in heaven. வேதத்தின் கணக்குப்படி பார்க்க வேளையிலே பரலோகத்திலே கோடி கோடியாக தூதர்கள் காணப்படுகிறார்கள். In one place in the book of Revelation, it says the angels are around the throne of God are 10,000 times 10,000, which runs into billions. இப்ப வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு இடத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி தேவ தூதர்கள் இருந்தார்கள். எண்ணிக்கை என்ன சொல்லப்படுகிறது? கோடி கோடி கோடியாக இருந்தார்கள். And a third of them went and followed Lucifer. அவர்களிலே மூன்றில் ஒரு பங்கு லூசிபரை பின்பற்றினார்கள். All of them had that same attitude. எல்லாருக்கும் அதே எண்ணம் தான். What is their main attitude? அவருடைய முக்கியமான எண்ணம் என்ன? I will. நான். It's my will. என் சித்தம். And ultimately I will be like God himself. கடைசியாக என்ன சொல்கிறான்? தேவனுக்கு ஒப்பாவேன். They become God. அவர்கள் தேவனாக மாறிவிட்டார்கள். Even people today, when they live for the devil, இன்றைக்கு கூட மக்கள் பாருங்கள், பிசாசுக்காக வாழும் பொழுது they don't have God. அவளுக்குள்ளாக தேவன் இல்லை. They don't believe in God. தேவனை நம்புவதும் இல்லை அவர்கள். Because they think they are God. என்ன நினைக்கிறார்கள்? நான் தான் தேவன். They are God. நானே தேவன். But look at them. ஆனா அவளை பாருங்கள். Are they looking like God? உண்மையாலுமே இறைவனை போலவா இருக்கிறார்கள்? I used to know a great evangelist in India many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக பெரிய சுவிசேஷகர் இந்தியாவிலே எனக்கு தெரியும். And he all of a sudden got flipped out and he believed that he was Christ. திடீரென்று சொல்லி அவருக்கு புத்தி மாறாட்டம் ஏற்பட்டு விட்டது. நானே கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பித்து The விட்டார். devil got in there. பிசாசு உள்ளே நுழைந்து So விட்டார். whenever you have that, எப்பலாம் அது வந்து விடுகிறதோ then the devil is at work. பிசாசு கிரியை செய்கிறான். Now it's all right when other people think that you're God. நீங்கள் இறைவன் என்று மற்ற மக்கள் நினைத்துக் கொண்டால் பரவாயில்லை. And that's not so bad. அது ரொம்ப மோசமானது இல்ல. But when you start thinking you are God, ஆனால் நீங்களே நான் தேவன் என்று எண்ணிக்கொள்ளும் போது then the devil is in there. அப்போ பிசாசு உள்ள வந்துட்டான். Now this man, many people thought that he is God. பலர் என்ன நினைத்தார்கள்? இந்த மனிதனை குறித்து எண்ணும்போது இவர் தான் Because தேவன். of the mighty signs and miracles and all those things, many people thought, oh, he's God himself. அவர் செய்த பல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை கண்டு ஓ இவர் தான் தேவன் என்று எண்ணினார்கள். But that was all right. People foolishly think things. மக்கள் முட்டாள்தனமாக எண்ணுகிறார்கள், பரவாயில்லை. But soon he started thinking along the same lines. ஆனால் சீக்கிரமாக அவரும் அப்படி எண்ண ஆரம்பித்து He said, விட்டார். I am Jesus Christ. என்ன சொன்னார்? நானே இயேசு Jesus கிறிஸ்து. has come. இயேசு வந்து விட்டார். That's me. அது நான் தான். And he told everybody to call him Lord. எல்லோரையும் பார்த்து என்னை ஆண்டவரே என்று அழையுங்கள் என்றார். And caused a big mess. பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விட்டார். And one day my father and I and some other people were going by in a van in a town. ஒரு முறை நானும் என் தகப்பனாரும் என்னோடு கூட சேர்ந்து ஒரு சிலர் வேன்ல ஒரு டவுன்ல போய் கொண்டே இருந்தோம். He was a very good friend of my father's. என்னுடைய தகப்பனாருக்கு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். And my father wanted to see him. என் தகப்பனார் அவரை காண விரும்பினார். And lo and behold, this man is sitting there in a rice wholesale shop and bargaining for the rice. இந்த மனிதன் தானே ஒரு இடத்துல ஒரு அரிசி மண்டியிலே உட்கார்ந்து கொண்டு
அரிசியை பேரம் பேசிக் கொண்டு இருக்கிறார். My father noticed him and said, stop the van. என் அப்பா பார்த்து விட்டார். வேண நிறுத்து. I said, what happened? என்னாச்சுன்னு கேட்டேன். He said, let me go and talk to Jesus. He is sitting over there bargaining about rice. நான் இயேசுநாதர் கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன். அரிசி பேரம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நான் போய் பேசிட்டு வந்துறேன். They don't look like God. அவ தேவனை போல They காணப்படுறாங்க. say they are gods. தேவன் என்று சொல்கிறார்கள். That is the most pitiful thing. ஆனால் பரிதாபமான விஷயம். Their lives don't look like their gods. வாழ்க்கை தேவனை போல காணப்படவில்லை. They are filled with sin and shame. பாவமும் அவமானம் நிறைந்து காணப்படுகிறார்கள். They are not God at all. தேவனாக இல்லவே இல்லை. The devil makes them think that they are God. பிசாசு அவர்கள் தங்களை தேவன் என்று எண்ணும்படியா செய்து The விடுகிறார். book of Revelation gives us a revelation about what the devil is like. வெளிப்படுத்துற விசேஷம் பிசாசு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்ற வெளிப்பாட்டை கொடுக்கிறது. The devil is the reason behind the hardness of the heart of people. மக்களுடைய மனக்கடினத்திற்கு பின்னால் திகழ்பவன் இந்த பிசாசு. Because he has put within their hearts that there is no God, you are God. அவர்கள் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை வைத்து விட்டான், தேவனே கிடையாது, நீதான் தேவன். And they become gods. அவர்கள் தேவனாகி விட்டார்கள். And that is why all this wickedness in this world. அதனால் தான் இந்த உலகத்தில் இவ்வளவு தீமை மலிந்து விட்டது. Can you imagine what will happen if some of our people became gods? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், நம்முடைய ஆட்களே ஒரு சில தேவனாக மாறிவிட்டால் என்ன If they ஆகும்? don't like a person, they will immediately kill the person. ஒரு ஆளை பிடிக்கவில்லை என்றால் உடனே சாகடித்து விடுவார்கள் அவனை. That's the kind of God they are. ஏன் அவர்கள் அப்படிப்பட்ட தேவன்கள் தான். That is the way they will behave. அவர்கள் அப்படிதான் நடப்பார்கள். That is what the world is all about. உலகம் அப்படிதான் The இருக்கிறது. devil is called the prince of this world. பிசாசாகப்பட்ட இந்த உலகத்தின் அதிபதி என்று He is அழைக்கப்படுகிறார். called the God of this world or God of this age. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறான். The Bible says that those who live in sin live by the power of the prince of the power of the air. பாவ வாழ்க்கை நடத்துகிறவர்கள் ஆகாயத்து அதிகார பிரபுவின் வல்லமையின் கீழாக வாழ்கிறார்கள் என்று சொல்கிறது. They are energized and motivated by him. அவனால் தூண்டப்படுகிறார்கள், ஆட்கொள்ளப்படுகிறார்கள். What is their motivation? அவருடைய நோக்கம் தான் என்ன? What is their energy all about? அவருடைய சக்தி எங்கிருந்து வருகிறது? You know, when you have motivation, பாருங்க, உங்களுக்கு தூண்டும் சக்தி உங்களுக்குள்ள there வரும்போது is a tremendous goal that you have. உங்க ஒரு பெரிய அபாரமான ஒரு குறிக்கோள் உங்களுக்கு You வந்து cannot have motivation without a goal. ஒரு குறிக்கோள் இல்லாமல் தூண்டும் சக்தி வர You முடியாது. take away the goal, the motivation also goes. குறிக்கோளை எடுத்து விடுங்கள், இந்த தூண்டும் சக்தி இருக்கிற அதுவும் You போய்விடும். want to win in something? ஒன்றை வெற்றி பெற விரும்புகிறீர்கள், You want to get over something? ஒன்றை மேற்கொள்ள You want விரும்புகிறீர்கள், to triumph over something? ஒன்று மீது ஜெயம் எடுக்க விரும்புகிறீர்கள். There is a goal. ஒரு குறிக்கோள் அங்கே. And because you have that goal, motivation is very high. அங்கே ஒரு குறிக்கோள் இருக்கிறபடினால் தான் உள்ளே அந்த தூண்டும் சக்தியும் Your அதிகரிக்கிறது. motivation is only as good as your goal. உங்கள் தூண்டும் சக்தி ஏற்ற குறிக்கோளுக்கு ஏற்றபடிதான் தூண்டும் சக்தியும் இருக்கும். What is the devil's goal? பிசாசுடைய குறிக்கோள் என்ன? Is that I must be God. அவனுடைய குறிக்கோள் என்ன? நான் தேவனாக இருக்க I must வேண்டும். be equal to God. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாக I வேண்டும். must be above God. நான் தேவனுக்கு மேலாக இருக்க I வேண்டும். must be God. நான் தேவனாக இருக்க வேண்டும். That is the goal. அதுதான் குறிக்கோள். Now the people that live in sin, பாவத்திலே வாழும் மக்கள் they have a motivation. அவளுக்கு ஒரு தூண்டும் That சக்தி இருக்கிறது. motivation is based on a goal. அந்த தூண்டும் சக்தி இருக்கிற ஒரு குறிக்கோளை அடிப்படையாக What is கொண்டது. their goal? அவருடைய குறிக்கோள் என்ன? That they must be in control of their lives. என்னுடைய வாழ்க்கை நான் தான் கட்டுப்படுத்த I must வேண்டும். live it like I want to. என் மனம் போன போக்கிலே வாழ வேண்டும். I must have the pleasures that I want to. என் சிற்றின்பத்தை நான் நன்றாக அனுபவிக்க I வேண்டும். must do what I like. எதை விருப்பமோ அதை நான் செய்ய I வேண்டும். must have what I want. நான் விருப்பப்பட்டதை எடுத்துக்கொள்ள வேண்டும். It's I will. That is the goal of every human being that lives in sin. பாவத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் என்ன? நான் 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 என்கிற எண்ணம் தான். Where is the motivation? அந்த தூண்டும் சக்தி எங்கே இருந்து The வருகிறது? motivation is based on that goal. அந்த தூண்டும் சக்தி குறிக்கோளை அடிப்படையாக Devil கொண்டிருக்கிறது. has put that goal and he provides that energy to reach that goal. அந்த குறிக்கோளை பிசாசி வைத்தான், அதை சாதிக்கத்தக்கதான ஒரு ஆற்றல் தூண்டும் சக்தி வந்தான் உள்ளே வைத்தான். But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், when you live I will and I will. நான் 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 என்று நீ வாழும் When பொழுது, you live for yourself, உனக்காக நீ வாழும் பொழுது, when you live that selfish life, சுயநலமான வாழ்க்கை நீ வாழும் பொழுது, Jesus said you will gain the whole world. இயேசு சொன்னார், முழு உலகத்தையும் நீ ஆதாயப்படுத்திக் You may get கொள்வாய். everything you want. ஒருவேளை நீ ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கலாம். You might have things, பொருட்கள் வரலாம், possessions, ஆஸ்திகள் வரலாம், properties. சொத்துக்கள் சேரலாம், You may have pleasures. இன்பங்களும் வரலாம்.
But ஆனால் after you gain the whole world, முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்திக் you lose your கொண்டாலும் own soul. உன் ஆத்துமாவை நீ இழந்து விடுவாயே. What happens in the end? முடிவிலே நடப்பது He's got என்ன? everything. எல்லாம் கிடைத்து விட்டது. How did he get உனக்கு. everything? எல்லாம் எப்படி வந்தது? Because he lived with that devil's motivation. அந்த பிசாசினுடைய தூண்டும் சக்தியோடு இவன் வாழ்ந்தான். He lived with that I will motivation. நான் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தான். Therefore he got it. அதனால தான் கிடைத்தது. Therefore he achieved அதனால it. தான் சாதனை The புரிந்தான். Bible says, வேதம் சொல்கிறது, do not be surprised about the prosperity of the wicked people. துன்மார்க்கருடைய செழிப்பை கண்டு அதிசயப்பட வேண்டாம். Why? ஏன்? Because they live with a certain motivation. ஏன் ஒரு தூண்டும் சக்தியோடு அவர்கள் வாழுகிறார்கள். They live with a certain goal. ஒரு குறிக்கோளோடு வாழ்கிறார்கள். And the devil drives them to achieve their ends. அவருடைய குறிக்கோளை சாதிக்கும்படியாக பிசாசு அவர்களுக்கு துண்டும் சக்தி But அளிக்கிறார். what is the ultimate end? ஆனால் முடிவு என்ன? Destruction. அழிவு, They are defeated, தோல்விதான், unhappy, மகிழ்ச்சியற்ற நிலைமை. and ultimately they are completely dead in their sins. முடிவிலே பாவத்திலே மடிந்து போகிறார்கள். That is the goal of the devil. பிசாசுடைய குறிக்கோளே அதுதான். That is the purpose and plan of the devil. பிசாசுடைய நோக்கம், திட்டம் அதுதான். That is the plan of all ages. யுக யுகமாக திட்டமே அதுதான். That is why when God told the devil that he's going to raise up a seed of the woman that is going to crush his head, உன்னுடைய தலையை நசுக்கக்கூடிய ஒரு வித்தை இந்த ஸ்திரீனிடத்திலிருந்து உருவாக்குவேன் என்று தேவன் சொன்ன வேளையிலே the devil got very annoyed. பிசாசுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. That is why whenever God chose a person, ஆகவேதான் தேவன் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டாரோ, the devil always tried to make him childless. பிசாசு எப்பொழுதுமே அந்த மனிதனை பிள்ளையற்றவனாக மாற்றி விடுவான். People like Abraham had a tremendous problem just having a child. ஆபிரகாம் போன்ற ஆட்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பு என்பது கடினமான விஷயமாக மாறிவிட்டது. Why? ஏன்? The devil was afraid of the child that might come forth. அந்த வரப்போகிற பிள்ளையை குறித்து பிசாசுக்கு ஒரு The கலக்கம். devil always stood against that child. எப்பொழுதும் அந்த பிள்ளைக்கு எதிராக பிசாசு Even நிற்பான். before the child was born, the devil was in the business of somehow making sure that the child is not born. குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே இந்த குழந்தை பிறக்காதபடிக்கு எல்லா வழிகளின் மூலமாக பிசாசு தடுக்க He முற்பட்டான். wanted to completely cut off the male posterity of the nation of Israel. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளாக காணப்பட்ட ஆண் பிள்ளைகள் அனைவரையும் சங்கரிக்க முயற்சி எடுத்தான். He wanted to make sure that there was no males in Israel. இஸ்ரவேலிலே ஆண் மகன் பிறக்காமல் இருக்கும்படியாக He செய்தான். got into kings like Pharaoh பார்வோன் போன்ற ராஜாவுக்குள்ளாக and he நுழைந்தான். motivated them அவளை தூண்டினான். to murder children பிள்ளைகளை கொலை and to செய்யும்படி make தூண்டினான். sure that there will be no male child. இனிமேல் ஆண் பிள்ளை பிறக்காமல் பார்த்துக் கொண்டான். Why? ஏன்? He knew that there is a child that is coming that will crush his head. தன் தலையை நசுக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் பிறக்க போகிறான் என்பது இவனுக்கு தெரியும். One of the reasons for the great persecution that Israel has gone throughout the ages and in the future to come during the time of tribulation. யுக யுகமாகவும் உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் அனுபவிக்க போகிற பல துன்பங்களுக்கு பல காரணங்களிலே ஒன்று, You know why? ஏன் தெரியுமா? It is because the devil hates the ones who brought forth the Son of God. தேவகுமாரனை பெற்றெடுக்கிறவளை பிசாசு He வெறுக்கிறான். stands against them. அவளை எதிர்த்து நிற்கிறான். He does not want them. அவளை அவள் விரும்புவதை He wants to destroy them. அழிக்க பார்க்கிறான். He wants to come against them. அவளை எதிர்த்து நிற்க பார்க்கிறான். That is the story of the ages. யுக யுகமாக வந்த கதையே That is the அதுதான். story of the people of Israel. இஸ்ரவேல் புத்திரருடைய சரித்திரமே And we will அதுதான். see next week how during the time of tribulation that the devil will rise up against the nation of Israel and will want to completely do away with this woman called உபத்திரவ Israel. காலத்திலே எப்படி சாத்தான் எழும்பி இஸ்ரவேல் புத்திரரை முற்றிலுமாக எப்படி அழிக்க முயற்சி செய்வான் என்பதை வருகிற வாரத்தில் பார்க்கலாம். But he will not succeed ஆனால் வெற்றி பெற மாட்டான். because காரணம் the Messiah, Jesus Christ, மேசியா இயேசு கிறிஸ்து will intervene தலையிடுவார். and with a rod of iron இருப்பு கோலால் he will gain authority. அதிகாரம் He will put செலுத்துவார். down Satan, பிசாசை நசுக்குவார், bind Satan கட்டுவார், and take authority over him. அதிகாரத்தை கையில் எடுப்பார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are the children of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய Let's பிள்ளைகள். stand up together. ஒன்றாக எழுந்து நிற்போம்.